அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்னி நட்சத்திரம் பற்றி. சூரியன் வருண நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் 1 பாதத்திலும் சஞ்சரிக்கும் நாட்களே அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்களில் சூரியனின் வெப்பம் அதிகமாக காணப்படும். ஆகவேதான் மனிதர்களைப் போலவே ஆலயங்களில் தெய்வங்களுக்கும் நிறைய இளநீர் அபிஷேகம் செய்து கோடை காலத்துக்கு தகுந்தவாறு மெலிதான ஆடையை அணிவிக்கிறார்கள். இந்த அக்னி நட்சத்திரமானது இன்று முதல் 28/5/25 முடிய இருக்கிறது. நாம் வாழும் பூமி செழித்து நாமும் செழிக்க இறைவன் அருளிய கொடையே பருவகாலங்கள். இயற்கையோடு இயைந்த வாழ்வை தொன்று தொற்று இன்று வரையிலும் நாம் தொடர்ந்ததால் பருவநிலையிலும் சுற்றுச்சூழலிலும் பெரிய மாற்றங்கள் நிகழவில்லை. இதனால் பூமி வளமடைந்து அழகிய சூழலியல் சங்கிலியால் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இயற்கையின் சமநிலை பேணப்பட்டு வந்துள்ளது. ஆனால் சமீப காலமாக அறமற்ற அதீத நுகர்வு கலாச்சாரத்தாலும் நாடுகளுக்கு இடையேயான ஆதிக்க போட்டிகளாலும் உண்ணும் உணவு, பருகும் நீர், சுவாசிக்கும் காற்று அனைத்தும் மாசடைந்து வருகின்றன. உலக வானிலையியல் நிறுவனம் 2024ஆம் ஆண்டை அதிக புவி வெப்பநிலை நிலவிய ஆண்டாக அறிவித்தது. இது இயற்கையை பேணிட உடனடி முன்னெடுப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை உணர்த்துகிறது. நம் முன்னோர் பருவ காலங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததோடு அவற்றை உலகம் தழைக்கச் செய்ய தியானித்ததை சாந்தோக்கிய உபநிடதம் 5 விதமான பருவகாலங்களையும் அவற்றின் அடிப்படைகளை உணர்ந்தும் தியானிப்பவன் பருவகாலங்களில் அனைத்து நன்மைகளையும் அடைகிறான் என்கின்றன என குறிப்பிடுகிறது. பகவான் கிருஷ்ணர் கீதையில் ஜோதிஷாம் அம்சுமான் ரவிகி என்று ஒளிரும் பொருட்களில் கிரணங்களுடைய சூரியனாகவும் வசூனாம் பாவகச்ச என்று வசுக்களுள் புனிதப்படுத்துகின்ற அக்னியாகவும் ருதூனாம் குசுமாகரக என்று பருவ காலங்களில் வசந்த காலமாகவும் இருக்கிறேன் என்று தம் விபூதிகளை கூறுகிறார். வசந்த காலத்தில், அதாவது கோடை அல்லது வேநீர்காலம், குறிப்பாக சித்திரை 21 முதல் வைகாசி 14 வரை நட்சத்திரமான சூரியன் அக்னியை போன்ற அதீத வெப்பக்கதிர்களால் பூமியை தகிப்பதால் இக்காலத்தை அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கிறோம். சூரியன் தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் காலகட்டங்கள் இந்திய மரபில் முறையே உத்தராயணம், தட்சிணாயனம் எனப்படுகிறது. சூரியனின் இந்த இயக்கத்தையே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஞாயிறு போற்றுதும் எனவும், கபிலர் புறநானூற்றில் மாரிவருதி என்ற சொல்லாலும் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ் மாதங்களின் கணக்கீடும் இதன் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. இதன்படி சூரியன் 6 மாத வடதிசை நகர்வான உத்தராயணம் தை 1 முதல் ஆரம்பித்து சித்திரை வைகாசி மாதங்களில் பூமிக்கு நேரே காணப்படுவதால் சூரியனின் வெப்பக்கதிர்கள் பூமியை அதிவெப்பமடையச் செய்கின்றன. அக்னி பகவான் யாகத்தில் இடப்படும் ஹவிசை உரிய தேவதைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதுபோல சூரியனின் அக்னி போன்ற கிரணங்கள் கடல் நீரை ஆவியாக்கி மேகமாக மாற்றி வருணனால் குளிரச் செய்து மழையாக பொழிவிக்கிறது. இதை அழகாக ஸ்ரீ ஆண்டாலும் ஆழிமழைக்கண்ணா
என்ற திருப்பாவை பாசுரத்தில் பாடி சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று மழை வேண்டிய முறையை அறியலாம். நாங்கள் உலகில் வாழ சார்ங்கம் எனும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளைப் போல் கொஞ்சமும் மீதி வைத்து கொள்ளாமல் மழை பெய்து நீர்நிலைகள் யாவும் நிரம்ப வேண்டும் என்று கண்ணனை வேண்டுகிறாள். நவீன வானியலோ பூமியானது 23.5 டிகிரி சாய்வான நிலையில் சூரியனை சுற்றி வருவதால் சூரியன் வடக்கு மற்றும் தெற்கு திசையில் நகர்வதைப் போன்று தோன்றுவதாக கூறுகிறது. இதன்படி மார்ச் இறுதியில் சூரியன் பூமியின் நடுக்கோட்டுக்கு நேர் மேலே இருந்து பிறகு வடக்கு நோக்கி நகர்ந்து ஜூன் இறுதியில் 23.5 வடக்கு அக்ஷரேகைக்கு நேர் மேலே இருக்கும். பூமியின் நடுக்கோட்டுக்கு வடக்கே உள்ள இந்தியா உள்ளிட்ட வடகோள அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர் பிரதேசங்களில் கோடை நிலவும். சதர்ன் ஹெமிஸ்பியர் பிரதேசங்களில் குளிர்காலம் நிலவும். கோடை காலங்களில் சூரிய கதிர்கள் செங்குத்தாகவும் குளிர்காலங்களில் சற்று சாய்வாகும் பூமியில் விழுவதால் வெப்ப வேறுபாடுகள் உணரப்படுகின்றன. வானியலில் அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் போன்ற பதங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. கோடையில் நிலவும் வெப்பத்தாக்கத்தை இந்திய மரபும் நவீன வானியலும் விளக்கும் கோணங்கள் வேறுபட்டிருந்தாலும் அவை விளக்க முற்பட்ட இந்த நிகழ்வில் இலக்கை அடைந்துள்ளன. அக்னி நட்சத்திர காலம் மகாபாரதத்தில் காண்டபவன தகனத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனர்களின் உதவியால் காண்டபவனத்தை 21 நாட்கள் அக்னிதேவன் புசித்தார். இந்த 21 நாட்களே அக்னி நட்சத்திர காலம் என்பர். ஸ்ரீகிருஷ்ணர் 21 நாட்கள் மட்டுமே காட்டை புசிக்க வேண்டும் என்று நிபந்தனையை அக்னிதேவனுக்கு விடுத்தார். அறியாமையாலும் கட்டுப்பாடற்ற இந்திரியங்களின் வலிமையாலும் மனமெனும் காட்டில் விஷமான விஷயங்களாக குவிந்த குப்பைகளை இறையருளால் ஞான அக்னி கொண்டு எரித்துவிட வேண்டும் என்பது காண்டவ தகனத்தின் உட்கருத்து. இன்றைய தில்லி நகரம் அதை சுற்றியுள்ள பகுதிகள் பலவும் இந்திரபிரஸ்தம், காண்டவ பிரதேசம், காண்டவ வனம், ஹஸ்தினாபுரம் உள்ளிட்ட புராதன இடங்களின் விரிவாக்கமேயாகும். இங்கு கிருஷ்ணர் காட்டை எரிக்கும் முன் அக்னிக்கு கால வரையுடனான நிபந்தனை விதித்ததை நினைவில் கொள்ள வேண்டும். கட்டுக்கடங்காத காட்டுத்தீ பெருநாசத்தை விளைவிக்கும். சுற்றுச்சூழல் அறிவியலும் இயற்கையான காட்டுத்தீ சுற்றுச்சூழல் சமநிலையை பேண உதவுவதாகவும் அவ்வப்போது ஏற்படும் மித அளவிலான வரம்புக்குட்பட்ட காட்டுத்தீக்களால் காடுகள் மற்றும் ஒளிவுச்சங்கிலி அமைப்பு மீளுருவாக்கம் பெறுவதாகவும் தெரிவிக்கிறது. இங்கு கிருஷ்ணர் காட்டை எரிக்கும் முன் அக்னிக்கு கால வரையுடையுடனான நிபந்தனை விதித்ததை நினைவில் கொள்ள வேண்டும். கட்டுக்கடங்காத காட்டுத்தீ பெரு நாசத்தை விளைவிக்கும். சுற்றுச்சூழல் அறிவியலும் இயற்கையான காட்டுத்தீ சுற்றுச்சூழல் சமநிலையை பேண உதவுவதாகவும் அவ்வப்போது ஏற்படும் மித அளவிலான வரம்புக்கு உட்பட்ட காட்டுத்தீக்களால் காடுகள் மற்றும் உணவுச் சங்கிலி அமைப்பு மீளுருவாக்கம் பெறுவதாகவும் தெரிவிக்கிறது. உலகின் பல நாடுகளில் வசிக்கும் பழங்குடியினர் வனப்பகுதி மற்றும் விளைநிலங்கள் வளமாக்கவும் விலங்குகளுக்கான பசுமை நிலங்களை உருவாக்கவும் தீங்கு விளைவிக்கும் களைகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் தீயை பயன்படுத்துவதை ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இது மண்ணில் கனிம நுண்ணூட்டச்சத்துக்களை அதிகரித்து மண் வளத்தை மேம்படுத்தி உயிர் பன்முகத்தன்மையை பயோடைவர்சிட்டி நிலைநிறுத்த உதவுகிறது. பெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகள் தோன்றி கார்த்திகேயனாக அவதரித்தது, புத்தர் அவதரிப்பு, அவர் ஞானமடைந்தது போன்ற நிகழ்வுகள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில்தான் நடைபெற்றன. அக்னி இயற்கையாகவே ஆகாசத்தில் சூரியன் வடிவிலும், வாயுவில் மின்னலாகவும், நிலத்தில் தீயாகவும், கடலில் வடவாக்னியாகவும் நம் உடம்பில் செரிமானத்திற்கு உதவி
பிராணனை இயக்கும் ஜாடராக்னியாகவும் பேரறிவாக விளங்குகிறது. ஒளிரும் சித்தத்தில் சிதாக்னியாகவும் நம் முன்னோர்கள் அந்தந்த பருவ காலங்களுக்கு ஏற்ப மண், உடல் மற்றும் ஆன்ம ஆரோக்கியத்தை பேண வழிமுறைகளை உண்டாக்கினர். அக்னி நட்சத்திரத்தில் அறுவடை செய்யப்பட்ட வயல்களில் வெடிப்புகள் ஏற்பட்டு அதன் வழியாக பூமியின் வெப்பம் வெளியேறும். அந்த வெடிப்புகளின் இடைவெளிகளில் காய்ந்த சருகு, இலை, களைகள் நுழைந்துவிடும். வைகாசி மாத இறுதியில் கோடை மழை பெய்யும்போது வெப்பம் தணிந்து வெடிப்புகள் மூடிவிடும். இது நிலத்தின் நீர்ச்சேர்க்கை திறனை மேம்படுத்தி மண் அரிமானத்தை தடுக்கிறது. இதனால் இயற்கையாகவே வயலுக்கு நல்ல உரம் கிடைப்பதோடு அடுத்த சாகுபடிக்கு நிலம் தயாராகிறது. அக்னி நட்சத்திர காலத்திலே நீரை சிக்கனமாக பயன்படுத்தி தாவரங்களுக்கு நீர் ஊற்றியும் மனிதர்களுக்கு நீர், மோர், உணவு, குடை வழங்கியும் விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுத்தும் பாதுகாக்கலாம். கோடையின் தாக்கமாக நீரிழப்பு, வெப்பவாதம், தொற்று நோய்கள் ஏற்படும் என்பதால் நாமும் பாதுகாப்பாக இருந்து பிறரையும் பாதுகாக்க உதவுவோம். நன்றி, வணக்கம்.